வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் காமெடி ஜேர்னர்ல 2011ல குங்ஃபூ பாண்டா படத்தோட சீக்வலா வெளிவந்த அனிமேஷன் படமான குங்ஃபூ பாண்டா 2 படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குங்ஃபூ பாண்டா 2 இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, லார்ட் ஷென்னு அழைக்கப்படுற ஈவில் பீகாக் சைனா மொத்தத்தையுமே கான்கோர் பண்ண அது கண்டுபிடிச்ச புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. லார்ட் ஷென்னை தடுக்க பூவும் தி ஃபியூரியஸ் 5 டீமும் காங்மென் சிட்டிக்கு போறாங்க. பூ அவன் பிறந்த வில்லேஜ் பத்தியும் அவனோட பொறப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி லார்ட் ஷென்னை தடுத்து சைனாவை ப்ரொடெக்ட் பண்ண போறான்றது தான் இந்த குங்ஃபூ பாண்டா 2 படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம குங்ஃபூ பாண்டா 2 படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏன்ஷியன் சைனாவோட காங்மென் சிட்டியை பீகாக்ஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சியில சிட்டி மொத்தமும் செம செழிப்பா இருந்தது. அவங்க தான் ஃபயர் ஒர்க்ஸை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பீகாக்ஸோட பையனான லார்ட் ஷென் ஃபயர் ஒர்க்ஸோட டார்க்கர் பவர்ஸ் பத்தி வேகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். பீகாக் சந்தோஷத்தை கொண்டாட பயன்படுத்தின ஃபயர் ஒர்க்ஸை லார்ட் ஷென் அழிவுக்காக பயன்படுத்தினான். இதெல்லாம் பார்த்து பயந்து போன பேரண்ட் பீகாக்ஸ் குறி சொல்றவங்களான சூத் சேயரை கூப்பிட்டு லார்ட் ஷென்னோட வருங்காலத்தை கணிக்க சொன்னாங்க. சூத் சேயர் லார்ட் ஷென் தொடர்ந்து தப்பான பாதையில போனானா கடைசியா அவன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வாரியரால கொல்லப்படுவான் கணிச்சு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஒளிஞ்சிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட லார்ட் ஷென் அவனோட முடிவை மாத்தி எழுத கிளம்பினான். பிளாக் அண்ட் ஒயிட் வாரியர்ஸ்னு சொல்லப்படுறவங்க தான் பாண்டா பியர்ஸ். லார்ட் ஷென் பாண்டா பியர்ஸோட மொத்த கிராமத்தையுமே அடிச்சு எல்லா பாண்டாஸையுமே கொன்னுட்டான். லார்ட் ஷென் பண்ண கொடூரத்தை பார்த்து அவனோட பேரண்ட்ஸே பயந்தாங்க. பேரண்ட்ஸே ஷென்னை நாட்டை விட்டு விலக்கி வச்சாங்க. அப்ப ஷென் நான் ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வந்து இந்த காங்மென் சிட்டியை பழி வாங்கிட்டு மொத்த சைனாவையும் கேப்சர் பண்ணி ஆட்சி பண்ணுவேன் சபதம் போட்டுட்டு கிளம்பிட்டான். பிரசன்ட்ல லார்ட் ஷென்னோட மிகப்பெரிய உல்ஃப் ஆர்மி கடுமையா ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உல்ஃப் ஆர்மி பக்கத்து கிராமத்துல இருந்து திருடிட்டு வந்த மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸான வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெப்பனை உருவாக்க மெட்டல்ஸ் இப்ப அதிகமா தேவைப்படுது. அதனால லார்ட் ஷென் தூரமா இருக்க கிராமத்திலயுமே போய் மெட்டல்ஸை திருடிட்டு வர ஆர்டர் கொடுக்கறான். பூ டிராகன் வாரியரா மாறி வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பூ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். பாண்டா ட்ரைனிங் ரூம்ல 40 பீன் பன்ஸை ஒரே வாயிலேயே அடக்கி அவன் முன்னாடி வச்ச ரெக்கார்டை அவனே பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை வைக்கிறான். அதை பார்த்த ஃபியூரியஸ் 5க்கு எப்படிடா இதை பண்றான்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் பாண்டா மாஸ்டர் ஷீஃபுவை பார்க்கறதுக்காக அவசரமா கிளம்புறான். மாஸ்டர் ஷீஃபு இப்ப மலைக்கு மேல மன அமைதிக்கான தியானத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மாஸ்டர் ஊக்வேவோட கடைசி டெக்னிக்கை கத்துக்க மன அமைதி ரொம்ப முக்கியம். ஷீஃபு கீழே விழ போற தண்ணீர் துளிய அழகா உடையாம கேட்ச் பண்ணி அதை கீழே விடுறாரு. அதை பார்த்த பாண்டாக்கும் அந்த டெக்னிக்கை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதை பண்ண மன அமைதி ரொம்ப முக்கியம். சில மாஸ்டர்ஸ் 50 வருஷம் கேவுக்குள்ளேயே தியானம் பண்ணி தான் மன அமைதியை அடைஞ்சிருக்காங்க. மாஸ்டர் ஷீஃபு ரொம்ப கடுமையான ட்ரைனிங் மூலமா தான் மன அமைதியை அடைஞ்சிருக்காரு. பூ ரொம்ப ஜாலியான டைப். அவனால அப்ப மன அமைதினா என்னன்னு கூட ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு டைகரஸ் அங்க வந்து கிராமத்தை சில பேர் அட்டாக் பண்றதா சொல்றா. உடனே தி ஃபியூரியஸ் 5வும் பாண்டாவும் அதை தடுக்க கிளம்பிட்டாங்க. லார்ட் ஷென்னோட உல்ஃப் வாரியர்ஸ் தான் இப்ப கிராமத்தை மெட்டல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக அட்டாக் பண்றாங்க. உல்ஃப்ஸ் கண்ணுல பட்ட எல்லா மெட்டல்ஸையுமே வேகமா கலெக்ட் பண்ணுதுங்க. உடனே மெட்டல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்ப போக அங்க பூவும் ஃபியூரியஸ் 5வும் வந்துட்டாங்க. பாண்டா பயங்கரமா என்ட்ரி கொடுக்கறன்னு எகிரி குதிச்சு கீழே விழ போறான். அப்ப கிரேன் ஹெல்ப்போட பாண்டா கீழே விழாம சேஃபா லேண்ட் ஆகுறான். உல்ஃப் லீடருக்கு ஒரு பாண்டா உயிரோட இருக்கிறத பார்த்தது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பூவும் தி ஃபியூரியஸ் 5வும் உல்ஃப் கூட்டத்தை தாறுமாறா பொளந்து கட்டுறாங்க. உல்ஃப் கூட்டமும் கொடூரமா அடி வாங்குதுங்க. தி ஃபியூரியஸ் 5 ஹெல்ப்போட பாண்டா எல்லா உல்ஃபையும் அடின்னு அடிச்சு தள்ளிட்டு இருக்கான். உல்ஃப் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அவங்களால 5வையும் பாண்டாவையும் சுத்தமா சமாளிக்கவே முடியல. உல்ஃப் லீடர் சிக்னல் கொடுக்க மலைக்கு மேல இருக்க கொரில்லா கூட்டம் மெட்டல் பேக்கேஜ் எல்லாம் கயிறை போட்டு இழுக்குதுங்க. கிரேன் அந்த ரோப்பை அறுத்து விட பாண்டா ஃபியூரியஸ் 5ஓட சேர்ந்து மெட்டல்ஸையும் மெட்டல் பேக்கேஜ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க பிக்கையும் காப்பாத்துறாங்க. உல்ஃப் லீடர் பாண்டாவை அட்டாக் பண்ண வர உல்ஃப் ட்ரெஸ்ல இருந்த சிம்பலை பார்த்த பாண்டாக்கு அவன் கை குழந்தையா இருந்தப்ப பார்த்த சில காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. பாண்டாவோட அம்மா அவனை ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடுன மாதிரி அவனுக்கு தோணுது. பாண்டா அப்ப அசந்ததால உல்ஃப் அவனை அடிச்சு போட்டுட்டான். அப்புறம் ஒரு மெட்டல் பேக்கேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு உல்ஃப் லீடர் அங்கிருந்து கிளம்பிட்டான். பாண்டாக்கு அந்த விஷன் வந்ததுல இருந்து அது என்ன
என்ன விஷயம்னு புரியாம குழப்பமாவே இருக்கு. மிஸ்டர் பிங்கோட நூடுல்ஸ் ஷாப்ல பூ டிராகன் வாரியரா மாறினதுக்கு அப்புறம் கூட்டம் அலமோதுது. அதோட இப்ப ஷாப்ல டோஃபுவும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்க்கு வந்த மக்கள் எல்லாருமே டிராகன் வாரியர் அங்க வந்துட்டதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. பூ ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்ததால உடனே மிஸ்டர் பிங்க தனியா கூப்பிட்டு அவனோட விஷன்ல அவனோட அம்மாவையும் அவனையும் அவன் குழந்தையா பார்த்ததை பத்தியும் சொல்றான். பூ இப்ப அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். மிஸ்டர் பிங்கும் கூஸ்லாம் முட்டையில இருந்து தான் வரும், அந்த மாதிரி தான் நீயும் வந்தேன்னு சொல்லி சமாளிக்க பார்க்க பூ உண்மையை சொல்ல சொல்லி கேட்கிறான். மிஸ்டர் பிங் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உன்னை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்தேன்னு சொல்ல பாண்டா நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்னு சொல்றான். பாண்டாவை மிஸ்டர் பிங் குழந்தைய ஒரு வெஜிடபிள் பாஸ்கெட்ல தான் கண்டுபிடிச்சாரு. மிஸ்டர் பிங்கோட யங் ஏஜ்லயே அவரோட நூடுல்ஸ் ஷாப்பை நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. ஒரு நாள் நூடுல்ஸ் மேக் பண்ண டெலிவரி பண்ணப்பட்ட வெஜிடபிள்ஸை எடுக்க போனாரு. ஆனா பேக்கேஜ்ல வெஜிடபிள்ஸ் இல்ல, பேபி பாண்டா தான் இருந்தான். மிஸ்டர் பிங் யாராவது பாண்டாவை தேடி வராங்களான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா யாரும் வரல. பேக்கேஜ்ல எந்த நோட்டும் கூட இல்ல. சோ மிஸ்டர் பிங்கே அந்த குட்டி பாண்டாக்கு பூன்னு பேரு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. பூ வந்ததுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் பிங்கோட வாழ்க்கை இன்னும் கலர்ஃபுல்லா மாறிச்சு. மிஸ்டர் பிங்கும் பூவோட அப்பாவா அவனை வளர்க்க ஆரம்பிச்சாரு. பூ அவனோட உண்மையான அப்பா அம்மா பத்தின தகவல் ஏதாவது மிஸ்டர் பிங் மூலமா கிடைக்கும்னு எதிர்பார்த்தா, ஆனா எதுவும் கிடைக்கல. அது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காங்மெண்ட் சிட்டில மாஸ்டர் ஸ்ட்ராமிங் ஆக்ஸும் மாஸ்டர் கிராக்கும் மாஸ்டர் தண்டரிங் ரைனோவோட மேற்பார்வையில குங்ஃபு ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லார்ட் ஷென் காங்மெண்ட் சிட்டியோட பேலஸ்ல உள்ள காட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு உள்ள போறான். ஷென் இப்ப மாஸ்டர்ஸ் கிட்ட இது என்னோட பேலஸ்னு சொல்லி எல்லாரையுமே இப்ப வெளில போக சொல்றான். அதோட அந்த குறி சொன்ன சூத் சேயரை பார்த்து ஷென் நீ கணிச்சு சொன்னது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்ல சூத் சேயர் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. பீகாக்ஸோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மாஸ்டர்ஸ் தான் காங்மெண்ட் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. அதனால ஷென் அவனோட நாட்டை அவனுக்கே கொடுக்க சொல்லி கேட்டு வந்திருக்கான். லார்ட் ஷென்னை பத்தி நல்லா தெரிஞ்ச மாஸ்டர் தண்டரிங் ரைனோ அந்த நாட்டை விட்டு கொடுக்கறதா இல்ல. ஷென்னோட உல்ஃப் ஒர்க்கர்ஸ் ஒரு பாக்ஸ்குள்ள ஏதோ ஒன்ன மறைச்சு அந்த இடத்துக்கே எடுத்துட்டு வராங்க. ஸ்ட்ராமிங் ஆக்ஸும் கிராக்கும் லார்ட் ஷென்னை தடுக்க சண்டை போடுறாங்க. ஆனா ஷென் அவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு போட்டான். ஆனா தண்டரிங் ரைனோவை ஷென்னால சமாளிக்க முடியல. அப்ப ஷென் பாக்ஸ்குள்ள அவன் மறைச்சு எடுத்துட்டு வந்த வெப்பனான கேனனை மாஸ்டர் ரைனோ மேல ஃபயர் பண்ணிடுறான். மாஸ்டர் ஷீஃபுக்கு மாஸ்டர் தண்டரிங் ரைனோவை லார்ட் ஷென் அவன் கண்டுபிடிச்ச ஒரு புது வெப்பனால கொண்டுட்டு காங்மெண்ட் சிட்டியை கேப்சர் பண்ணிட்டான்ற தகவல் கிடைக்குது. ஷீஃபு ஷென்னை அப்படியே விட்டா அவன் குங்ஃபுவை மொத்தமா அழிச்சிடுவான்னு சொல்லி அவனை தடுக்க உடனே த ஃபியூரியஸ் 5ஐயும் பாண்டா பூவையும் காங்மெண்ட் சிட்டிக்கு கிளம்ப சொல்றாரு. பாண்டா அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பனை நான் எப்படி தடுக்க போறேன்னு கேட்க ஷீஃபு நீ எப்ப முழுமையான மன அமைதியை அடையிறியோ அப்ப உன்னால எதை வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லி பாண்டாவை அனுப்புறாரு. பாண்டாவும் 5ம் வேகமா காங்மெண்ட் சிட்டியை நோக்கி கிளம்புறாங்க. அப்ப மிஸ்டர் பிங் குறுக்க வந்து பாண்டாவோட டிராவலுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு வந்து தராரு. மிஸ்டர் பிங்க்கு பூவை இவ்வளோ டேஞ்சரஸான மிஷனுக்கு அனுப்ப மனசே வரல. அதுவும் இப்பதான் பாண்டாக்கு அவனை பத்தின சில உண்மைலாம் தெரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல அனுப்ப சுத்தமா மனசே இல்ல. பூ நான் தான் டிராகன் வாரியர், அதனால நான் ஷென்னை தடுக்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஃபியூரியஸ் 5 வேகமா காங்மெண்ட் சிட்டியை நோக்கி போயிட்டே இருக்காங்க. பாண்டாக்கு தான் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷென்னோட ஃபேக்டரியில தொடர்ந்து கடுமையா வேலை நடந்துட்டே இருக்கு. வேக வேகமா பாண்டாவும் 5ம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பாண்டா இப்போ ஒரு போட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாண்டா அவனோட அம்மா அப்பாவை அவனே தேடி போய் பார்த்துட்ட மாதிரியும் அந்த அம்மா அப்பா நாங்க உன்னை வேணும்னே தான் விட்டுட்டு இந்த ராடிஷை வளர்க்க தூக்கிட்டு வந்தோம். இந்த ராடிஷ் உன்னை விட நல்லா குங்ஃபு பண்ணுன்னு சொல்ற மாதிரியும் நினைச்சுக்கிறான். அப்புறம் அந்த ராடிஷை அவனை போட்டு பொலன்னு பொழக்கிற மாதிரியும் நினைச்சுக்கிறான். கனவுல இருந்து எந்திரிச்ச பாண்டா பயங்கர அப்செட்டா நடந்துக்கிறான். அப்ப மன அமைதியை அதாவது இன்னர் பீஸ் அச்சீவ் பண்ண அப்ப பிராக்டிஸ் பண்றான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால பயங்கரமா கோவப்படுறான். இதெல்லாம் டைக்ரஸும் பார்த்துட்டு வந்து பாண்டாவோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்றான். பாண்டா டைக்ரஸ் கையில ஒரு குத்து விட்டா அவனுக்கு இரும்புல குத்துன மாதிரி இருக்கு, பயங்கரமா வலிக்குது. அதுக்கு காரணம் டைக்ரஸ் 20 வருஷம் தொடர்ந்து அயன்ல பஞ்ச் பண்ணி பண்ண பிராக்டிஸ் தான். டைக்ரஸ் நீ ஏன் அப்செட்டா இருக்கன்னு கேட்க பாண்டா அவனோட அப்பா மிஸ்டர் பிங் அவனோட உண்மையான அப்பா இல்லன்னு இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். மத்த ஃபியூரியஸ் 5 மெம்பர்ஸும் பாண்டாவோட கதையை கேட்டுட்டு அவனுக்கு ஆறுதலா வந்து பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க காங்மெண்ட் சிட்டிக்கும் வந்துட்டாங்க.
காங்மென் சிட்டியோட பேலஸ் உள்ள இடத்துக்குள்ள கொரில்லா ஷென்னோட கேனனை கொண்டு வருதுங்க. ஷென் அவனோட அப்பாவோட த்ரோனை எடுத்து கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல கொண்டு வந்த அந்த கேனனை பிளேஸ் பண்றான். ஷென் அந்த வெப்பனோட பவரால சைனா மொத்தத்தையுமே கேப்சர் பண்ண பிளான் பண்ணியிருக்கான். ஷென் சூத் சேயர் கிட்ட அவனோட ஃபியூச்சர் என்னன்னு இப்ப பார்த்து சொல்றான். சூத் சேயரும் ஃபியூச்சரை பார்க்க மந்திரத்தை போடுறா. பார்த்தா இப்பவும் ஷென் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வாரியரால தான் டெஃபீட் பண்ணப்படுவான்னு சொல்லுது. சூத் சேயரோட கணிப்பு தப்பாகல. இன்னமுமே ஷென்னோட ஃபியூச்சர் மாறவே இல்ல. ஷென் எல்லா பாண்டாஸையும் கொன்னுட்டதால அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். அப்ப உல்ஃப் லீடர் அங்க வந்து அவன் பார்த்த பாண்டா பத்தி சொல்றான். ஷென் உடனே அந்த பாண்டாவை கண்டுபிடிச்சு அந்த பாண்டாவை இங்க கொண்டு வர ஆர்டர் கொடுக்கறான். பூவோட டீம் காங்மென் சிட்டிக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. காங்மென் சிட்டி மொத்தமும் இப்ப உல்ஃப் ஆர்மியோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் உல்ஃபா தான் இருக்காங்க. ஃபியூரியஸ் 5 யாரு கண்ணிலுமே படாம மறைஞ்சு அழகா பேலஸ் நோக்கி போறாங்க. ஆனா பாண்டாக்கு தான் மறைஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பூ ஒரு டிராகன் பொம்மைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதை ஃபியூரியஸ் 5ம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் அந்த டிராகன் பொம்மைக்குள்ளேயே வந்துட்டாங்க. உல்ஃப் ஆர்மி காங்மென் சிட்டி மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபியூரியஸ் 5ம் பாண்டாவும் பாக்குறாங்க. அவங்களால அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால ஒரு உல்ஃபை அந்த பொம்மைக்குள்ளேயே இழுத்து உள்ளே வச்சு நல்லா அடிச்சு உல்ஃபை பொம்மைக்கு பின்னாடி வழியா வெளில தள்ளிட்டாங்க. இவங்க காப்பாத்தின ஆடு இவங்கள்ட்ட. இவங்க யாருன்னு தெரிஞ்சு காங்மென் ஜெயில மாஸ்டர் ஆக்ஸும் கிராக்கும் இருக்காங்க. நீங்க போனா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. உல்ஃப் ஆர்மிக்கு அந்த டிராகன் பொம்மை மேல டவுட் வந்து அந்த பொம்மையை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பொம்மைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு ஃபியூரியஸ் 5 வேகமா ஓடுறப்பவே உல்ஃப் ஆர்மியெல்லாம் புரட்டி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல உல்ஃப் ஆர்மி பொம்மையை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்புறம் பொம்மையை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. பாண்டா டீம் பக்கத்துல இருந்த பேரல் ஸ்கூல்ல பூந்து தப்பிச்சிட்டாங்க. இப்ப காங்மென் ஜெயில் கிட்ட ஃபியூரியஸ் 5 வந்துட்டாங்க. மேண்டிஸ் அங்க காட்ஸா இருந்த உல்ஃப்ஸை புரட்டி எடுத்து காலி பண்ணிடுச்சு. பிரிசனை பிரேக் பண்ணிட்டு உள்ள போய் உள்ள இருக்க காட்ஸையுமே பொளந்து கட்டுறாங்க. பாண்டா அந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்க மாஸ்டர் ஸ்ட்ராமிங் ஆக்ஸ் அண்ட் மாஸ்டர் கிராக்க கண்டுபிடிச்சிட்டான். ஜெயில பிரேக் பண்ணி அவங்கள காப்பாத்தினா அவங்க 2 பேரும் ஜெயில விட்டு வெளில வர மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலே ஷென் அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி காங்மென் சிட்டியை அழிச்சிடுவேன்னு மிரட்டி இருக்கான். பாண்டா எப்படியாவது அவங்க 2 பேரையும் வெளில கொண்டு வந்துடலாம் ட்ரை பண்றான். ஆனா அவங்க 2 பேருமே ஷென்னோட வெப்பன் பவரை பார்த்ததால ஷென்னை இப்ப தடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கவும் மறுக்கிறாங்க. பாண்டா அவங்கள வற்புறுத்தியாவது வெளில கொண்டு வந்துடலான்னு பார்க்கறான். ஆனா அவங்க போகவே கூடாதுன்னு உறுதியான முடிவோட இருக்காங்க. பூ நானே லார்ட் ஷென்னை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப அங்க உல்ஃப் வாரியர்ஸும் வந்துட்டாங்க. அவங்கள ஃபியூரியஸ் 5 தாறுமாறா அடிக்க ஒருத்த மட்டும் வேகமா வெளில வந்து ஒரு கட்ட வண்டியை பிடிச்சி வேகமா போறான். பாண்டாவும் ஒரு கட்ட வண்டியை அவனே எடுத்துக்கிட்டு வேகமா அதுல போறான். பூ விடாம உல்ஃபோட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு பயங்கர வேகமா போயிட்டு இருக்கான். உல்ஃப் லீடர் வழியில கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தள்ளிவிட பாண்டா எல்லா பொருள்ல இருந்தும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வண்டியை ஓட்டிட்டு அவனை துரத்திட்டே போயிட்டே இருக்கான். உல்ஃப் குழந்தை பன்னீஸை தூக்கி போட்டு பாண்டா வழியை மாத்தி விட்டான். பாண்டாவும் கஷ்டப்பட்டு அந்த வழியில உள்ள யாரையும் இடிக்காம போய் கடைசியா குழந்தை பன்னீஸை கிரேன்ட்ட ஒப்படைச்சிட்டான். வண்டி உடஞ்ச நிலைமையில அவனும் கீழே விழுந்துட்டான். பாண்டா வண்டியில ஒரு சக்கரம் தான் இருக்கு. உல்ஃப் லீடர் வர ஒரு பக்கம் தப்பிச்சு போறான். அப்ப மேண்டிஸ் அவன் பவரால டைக்ரஸ பாண்டா பக்கம் தூக்கி வீச டைக்ரஸ் அவ பவரால பாண்டாவை தள்ளிவிட பாண்டா பயங்கர வேகமா போய் உல்ஃப் வண்டியை பிடிச்சி உல்ஃபோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அந்த வண்டியிலேயே தாறுமாறா சண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியா 2 பேரும் வண்டியை விட்டு பறந்து போய் கீழே விட போக பாண்டா உல்ஃபை தரப்பக்கம் பிடிச்சி உல்ஃப் மேல விழுந்து அதோட கதையை முடிக்கிறான். அப்புறம் பார்த்தா உல்ஃப் ஆர்மி மொத்தமும் இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி நல்லா அங்க லாக் ஆகிட்டாங்க. பாண்டா டீம் மொத்தமும் செயின்ஸால லாக் பண்ணப்படுறாங்க. ஷென்க்கு பாண்டா கேப்சர் பண்ணப்பட்ட தகவல் கிடைச்சு பாண்டாவை மீட் பண்ண ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கான். சூத் சேயர் நீ பயத்துல இருக்க அதான் இப்படி பண்றேன்னு சொல்ல ஷென் நான் ஒன்னும் பயப்படலன்னு சொல்லி சமாளிக்கிறான். பாண்டா பிளான் பண்ணி வேணும்னே தான் உல்ஃப் ஆர்மி கிட்ட மாட்டிருக்கான். இப்ப பாண்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேலஸ்க்கு கொண்டு வரப்படுறாங்க. எல்லாரும் இப்ப லார்ட் ஷென் இருக்க இடத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. ஷென்க்கு இவன் தான் நம்மளை கொல்ல போற பாண்டாவான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சூத் சேயர் பாண்டாவை பார்த்துட்டு நான் கணிச்ச மாதிரியே நீ நல்லா வளர்ந்திருக்கன்னு சொல்றாங்க. பாண்டா அங்க இருந்த மாடல் வெப்பனை பார்த்துட்டு அதான் ஷென்னோட வெப்பன் நினைச்சு அதை உடைச்சு தள்ளிட்டு நான் வெப்பனை உடைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் பார்த்தா தான் ஷென்னோட வெப்பன் அங்க ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்குன்னு தெரியுது. பாண்டா பண்ற காமெடியெல்லாம் பார்த்த ஷென் இவனா என்ன கொல்ல போறான்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். இதோட குங்ஃபூ பாண்டா 2 படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 2 வீடியோல சொல்றேன்.
அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK. டாடா, பை பை.